அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஃபுல் பேட்ச் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம டிஎம்எஃப் தான். அலைவீல்ஸ் எல்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேனுங்க. டிங்கர் ஒர்க்கு ஆனால் எக்கச்சக்கமான டிங்கர் ஒர்க்குங்க. டிங்கர் ஒர்க்கு அப்படி இருக்குது. வெளியே பார்த்தா வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களாலேயே நம்ப முடியாது, நம்ம கண்ணை நம்மளாலேயே நம்ப முடியாது. ஓட்டை பார்த்தீங்களா, ஃபுல் பிளாட்ஃபார்மே ஓட்டைங்க. இந்த இங்கே பாருங்க, எல்லா பிளாட்ஃபார்மே பூராமே ஓட்டைங்க. இந்த அத்தனை வேலை இப்போ செய்ய போகிறோம். இருங்க, ஃபஸ்ட்டு அப்படி சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் காமிக்கிறேங்க. ஃபுல் பேட்ச் ஒர்க், ஃபுல் பெயிண்டிங். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னரெல்லாம் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது எடுக்க முடியல, எடுத்துருந்தால் காமிச்சிருக்கலாம். எல்லாமே ஃபுல் மேட் போட்டிருக்குதுங்க. பார்த்துங்க, அலைவீல் 4 அலைவீல் பெயிண்ட் பண்ணணும். டோர் ஹேண்டில்ஸ் மாற்றணும். இந்த பீடிங்கில் நிற்கவே இல்லை. இந்த பாருங்க, ஓட்டை எவ்வளோ பெரிய ஓட்டை பா. என்ன வெயில் கொளுத்துதுங்க. வெயில் போட்டு இல்லை பார்த்தா பிரிக்க போகுதுங்க. இல்லை, நீ பிரித்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தெரியுங்க. இன்டீரியர்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் நீ மாற்ற போகிறோம் ஃபுல்லாகவே. எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, போஸ்ட்ரு கீஸ்ட்ரு மர்க்கேடு. இங்கே பாருங்க போஸ்ட்ரு. இந்த பக்கம் பாருங்க, மர்க்கேடுக்குள்ள அலைவீல். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. பிரிக்கிட்டோம். பிரித்தோன்னே உங்களுக்கு நான் பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒன்றா உங்களுக்கு நான் ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க்கு, ஏகப்பட்ட பீஸ் போடணும். வேலை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கட்டுங்க. எப்படி சிறப்பாக செய்யணும், எப்படி எனக்கு தெரிஞ்ச வேலை முடியறதுக்கு 1 மாதத்துக்கு குறை இல்லாமல் ஆயிரும். எந்த வண்டி வேலை எடுத்தாலும் ஃபுல் வேலை வந்தாலே 1 மாதம், ஒரு 30 நாள் 35 நாள் ஆயிடுதுங்க. சில வண்டி லேட் ஆச்சுன்னா லீவு போட்டாங்கன்னா 40 நாள் ஆயிடுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் கரெக்டாக இடையில நான் உங்களுக்கு வேலைகள் காமிச்சிட்டே இருக்கிறேன். ஓகேங்க. ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரித்தாச்சு. பார்க்கலாங்களா உள்ளே எப்படி இருக்குதுன்னு. பிரித்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இன்னும் இதெல்லாம் கழட்டணும். கழட்டினதுக்கப்புறம் தான் ஃபுல் வேலைகள் தெரிய வரும். அதே எங்கள் அப்பா முன்னாடியெல்லாம் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க ஓட்டை. அப்படியே மேலே வரைக்கும் போகுது ஓட்டை. எந்தளவுக்கு தெரியுன்னு தெரியல கேமராவில். இந்த இடம் எல்லாமே உடஞ்சிருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்க்கலாங்களா. ஹெட்லைட் 2 மாற்றி ஆகணும் மாட்டிருக்குது. ஹெட்லைட்டு இன்னும் மேட்டு ஃபுல்லாக கழட்டிடலாமே. கழட்டி இருக்கு, இன்னும் கழட்டவே இல்லை மேட்டு. அதை கழட்ட எல்லாம் கழட்டிட்டுங்க. வேறு பா, வேறு ஊராக சென்றுருக்குது. அப்படியே அரிச்சு அப்படியே போயிருக்குது பாருங்க, போயிட்டே இருக்குது. சரி, ஃபுல்லாக கழட்டுடுங்க.
கழட்டி முடிச்சு ஒன்றுனா வேலை செய்கிறது உங்களுக்கு நான் வந்து அப்படியே காமிக்கிறேன். இங்கே இருக்குது, அப்படியே கழட்டிட்டுங்க. நான் உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. பிளாட்ஃபார்ம் பூராமே இருக்க மாட்டிருக்குது. இந்த போல்ட்டு போடுற இடமெல்லாம் கட்டி ஆகிப்போச்சு. அந்த வேறு அதே எங்கள் அப்பா இந்த பூரா பக்கம் ஓட்டைங்க. சரி, ஒர்க் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்று கண்டினியூ பண்ணுறேங்க. காமிச்சிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. டிஎம்எஃப் ஸ்கார்பியோ ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஜரூராக போயிட்டுருக்குது. எல்லாம் எனக்கு பீஸ் வந்துருச்சு. எல்லாம் பீஸ் போட போகுது. என்ன சொல்கிறதுங்க, இங்கேருந்து என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்க டயர் தெரியுதா, இது எடுக்க 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 அப்படியே மேலே வந்துருச்சு பூரா. பாருங்க எல்லாம் தின்னு போடுச்சு அப்படியே. அதனால் வந்து எடுக்க எடுக்க வேலைகள் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் டிலே ஆகிட்டே இருக்குது. எல்லாம் சொன்ன டைம் முடிக்க முடியுமான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்திட்டையும் 3 வாரம் 4 வாரம் சொல்லி டைம் வாங்குகிறோம். ஒர்க்கு இந்த மாதிரி எடுக்க எடுக்க போயிட்டே இருக்குது. பானட்டில் வேறு ஃபுல்லாக இருக்குது. சரி, ஒர்க் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வேறு இவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடு பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். சரி, வேலைகள் நடக்கட்டுங்க. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்க. சிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ வந்து ஒரு 50% ஒர்க் முடிச்சிட்டாரு. கீழே ரன்னிங் போர்டெல்லாம் போட்டாச்சு. இங்கே போட்டாச்சு, இந்த பக்கம் போட்டார், இந்த பக்கம் போட்டாச்சு. பானட் எப்படி வேலைக்கு ஆகாது. எப்படி இருந்தாலும் பானட் புதுசாக போட போகிறோம். ஏன்னா இது வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக வேலை செய்ய முடியாது. பானட்டு எல்லாமே புதுசு போடலாம். ஆமாம், 2 ஃபெண்டர் பானட் புதுசே போட்டுருவோம். இந்த பக்கம் இப்போ தான் வச்சிட்ருக்கிறாரு பாரு. இப்போ தான் வச்சிட்ருக்கிறாரு. இந்த பக்கம் போட்டாச்சு. கீழ் சைடும் போட்டிருக்குது. இப்போ தான் போட்டிருக்குதுங்க. சரி, வேலை பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ வந்து கிட்டத்தட்ட 90% வேலை முடிஞ்சது. மிக முக்கியமான வேலை இப்போ தான் செய்யணுங்க. இங்கே வேறுங்க, வண்டியில் பீஸே இல்லை. ஓட்டையோ ஓட்டை. எல்லா ஓட்டையும் ரெடி பண்ணி முடித்து அப்படியே ஃபைனல் ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லா பீஸும் போட்டாச்சு பாருங்க. அடியில் காமிச்சாங்க. அடியில் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா பீஸும் போட்டாச்சுங்க. பானட் எப்படி இருந்தாலும் மாற்றுறது தானுங்க. ஃபெண்டரு பானட்டு மாற்றுறது தான். என்ன வேலைங்கிறீங்க? அதையும் செஞ்சாச்சுங்க. ஃபெண்டர் வேலையும் செஞ்சாச்சு. சூப்பர். என்ன வேலைங்கிறீங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் முடிஞ்சு 2வது மாதம் அத்தனை பேட்ச் இருக்குது. அத்தனை ஓட்டை கிடச்சிருக்குது. எல்லா ஓட்டையும் இதெல்லாம் ரெடி பண்ணணுங்க. கிட்டத்தட்ட 90% முடிஞ்சுதுங்க. 100% நெருங்கும் போது உங்களுக்கு நான் காமிச்சிடணுங்க. முடியும் போது நீங்கள்லாம் செய்யணுங்க. இந்த இங்கெல்லாம் பீஸ் போட்டிருக்குது. நீங்கள்லாம் பீஸ் போடணும். சரி, வேலை செய்யிட்டுங்க. அடுத்து பெயிண்டிங் வரும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்கார்பியோ பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாங்க ஃபிங்கரிங் முடிஞ்சு சேர்த்தறக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சுங்க. பெண்டு எடுத்துருச்சுங்க வேலை. என்ன வேலைங்கிறீங்க? நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி இருந்ததுன்னு. இன்னும் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. நீ இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் வந்து இந்த இடத்துக்கு நீ ப்ரைமர் அடிக்க போகுதுங்க. எல்லா பேட்ச் ஒர்க்கும் பண்ணியாச்சுங்க. எல்லா பேட்ச் ஒர்க் முடிஞ்சதும் இப்போ வந்து நீ அடுத்து வந்து நீ ப்ரைமர் அடிக்க போகுது.
அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. சரி, பெயிண்டிங் அடிச்சு நான் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. வணக்கங்க. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ்ட். ஸ்கார்பியோ ரெடி டு டெலிவரி. பார்த்துடலாங்களா? டிஎம்எஃப் என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுங்க. அந்த விதத்தில் இந்த வண்டி கஸ்டமர் நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்கோம். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய வாழ்க்கையில் சென்டிமெண்ட்டான வண்டிக்கலாமா. அவர் இந்த வண்டி இருந்தங்காட்டி தான், கூட இருந்தங்காட்டி தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சார். அதனால் நீங்கள் எனக்கு எப்படி நீங்கள் இது பண்ணாலும் சரி, எனக்கு வண்டி மொத்தத்தில் எனக்கு புது வண்டியாட்ட வரணும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. நீங்கள் முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்த வண்டின்னு. இப்போ எப்படின்னு காமிக்க போகிறேன். காமிச்சிட்டுங்களா? நம்ம செய்த வேலைகள் பார்த்த உடனே பார்க்கலாம் எத்தனை விதத்தோட கண்ணு மேலே போகுதுன்னு பார்க்கலாம். ரெடிங்களா? 1 2 3 டிஎம்எஃப். எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம செய்கிற வேலைகள், நம்ம செய்கிற முயற்சி உண்மையாலுமே இத்தனை நாட்களில் மிகவும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலேங்க மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். அதுக்கு அவர் ஒத்துழைச்சார். அந்த லேட் ஆகிறதுக்கு அவர் ஒத்துழைச்சார். என்ன காரணம்னா 3 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க. அதுக்கு ஒத்துழைச்சார். என்ன காரணம்னா நிறைய ஜாமானங்கள் கிடைக்கலைங்க. சில ஜாமான் ஆர்டர் கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது. நிறைய ஜாமானம் கிடைக்கல. அதனால் இந்தளவுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சோம், என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். அது வேறு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிக்காமல் வண்டி ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு சொல்லி. நான் இருங்க, என்னோடய ஃபேஸை காமிக்காமல் வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு என்னென்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேனுங்க. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், சீட் கவருங்க, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஹெட்லைட்டுங்க, ஃபாக் லேம்ப்பு, சன் ஃபிலிம்மு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிம்மு, ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, ஸ்டேரிங் பிப் கவருங்க, ரியர் ஸ்பீக்கரு, ஹார்னு, பாடி ஸ்டிக்கர். மெயினாக இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்குது பார்த்தீங்களா, பாடி ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கருங்க, ஹார்னு எத்தனை செட்டு தெரியுங்களா? 3 செட்டு. இங்கே பாருங்க, இங்கே 2 செட்டுங்க, உள்ள ஒரு செட்டு ஹார்னு, இங்கேயே 2 செட்டு ஹார்னு, அதுக்கப்புறம் உள்ளூர் செட்டுங்க. அதுக்கப்புறங்க மேலே வர ரூஃப் ரெயில். நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வண்டி வரும்போது ரூஃப் ரெயில் இல்லை, நம்ம ஆர்டர் கொடுத்து அதை நம்ம தனியாக போட்டோங்க. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு, அண்டர் கோட் பெயிண்ட்டு, பாலிஷு, அலைவீல் பெயிண்ட்டுங்க. நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட், வீல் பேலன்ஸுங்க, ஃப்ரண்ட் கிளாஸ் சேஞ்சுங்க, ஏசி ஒர்க்குங்க, டீசல் அடித்தோம், டேஷ் எல்இடி, வைப்பர் பிளேடு, ரியர் ஸ்பீக்கர் பேடு, ஹெட்லைட்டு கிட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு. அப்பா, அதுவே ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இத்தனை வேலைகள். அதுபோக மெயினான வேலைகள் கேட்டுங்க. ஃபுல் ஆயில் சர்வீஸுங்க, ஃபுல் சஸ்பென்சர் ஒர்க்குங்க. இத்தனை வேலை செஞ்சுருக்குறோம். பார்த்துங்க என்ன அழகு, என்ன அழகு. இந்த எம்ப்ளம்மு எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியே இந்த பக்கம் காமிச்சிட்டுங்களா, ஸ்டிக்கர் தான் அழகு, சும்மா புளி இது மாதிரி. அப்படியே சீட் கவர், ஆண்ட்ராய்டு செட்டு, நம்மளுடைய ஃபேவரட் சீட். என்னங்க ஸ்டேரிங் மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். டேஷ் எல்இடி, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, இத்தனை ஒர்க் பண்ணியிருக்குது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த பிரேக் லைட் மறந்துட்டேன். இது பிரேக் அடித்தோம்னா லைட் எரியும். இந்த பம்பரில் கீழே இந்த ரெட் கலர் வரும், நம்ம ஒயிட் கலர் பண்ணியிருக்கிறோம்.
ஆல் எம்ப்ளம்ஸ், ஆல் ஒர்க்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இருங்க, நான் அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். பார்த்துறீங்களா எப்படி இருக்குதுங்க? நம்மளால் முடிஞ்சதுங்க. ஆனால் உண்மையாலுமேங்க ஒரு சிரமம் அப்படிங்கிறது வந்து நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலைகள் செஞ்சுருவோங்க. ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும்தான் ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி வந்து அதிகமாக சிரமப்பட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு ஃபாலோ அப்புங்க. ரொம்ப சிரமப்பட்டேன்னு வச்சுங்களேன். மெயின் என்னங்க, இந்த ஸ்கார்பியோக்கு மட்டும் இந்த ஜாமானம் கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வெறும் டிங்கரிங் பெயிண்டிங் அப்படின்னா ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாங்க. ஆனால் வந்து இவ்வளோ வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா எத்தான ஜாமானம் ஒன்றொன்னா ஆர்டர் போட்டு பிடிச்சி போட்டேங்க. மிகப்பெரிய வேலைங்க அது. அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிற காமிக்கிறக்காக, அந்த நோக்கத்துக்காக மட்டும்தானுங்க இந்த வீடியோ. நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், அவ்வளோதான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலைகளை செஞ்சுட்ருக்கேன்னு காமிக்கிறக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதனுடைய 3 மாதத்துக்கு மேலே ஒரு 3.5 மாதம் ஒரு உழைப்பு இது. இந்த உழைப்பை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஆமாம், நீங்கள் ஒரு இன்ஜின் ரூம் நீக்கி காமிக்க சொல்லுவீங்களா? இருங்க, நீ காமிச்சிட்றேன். பானட் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓகே, டன், சாத்திக்கலாம். ஆக்சுவலாக வந்து 2 மர்க்கேடு, இந்த பானட்டு நம்ம பிடிச்சி போட்டோம். இதுவும் ஓகே, சாத்திக்கலாம். இவ்வளோ தானுங்க. ஓகே, இந்த மறக்காமல் எப்படி இருக்குன்னு நம்ம டீமுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க நேரம். சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். டீஎஃப் மறந்துட்டேன். திருப்பூர் விளாக்ஸில் வந்து நீங்கள் நிறையா அந்த ஃபுட் ரிவ்யூ நிறைய விளாக்ஸ் போனதெல்லாம் கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மோகன் விளாக்ஸ் அந்த சேனலில் பாருங்கள். ஓகே டிஎம்எஃப், தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.